வந்து பயணத்தில் வச்சுக்கிற பொண்ணு இல்லை இருக்குல்ல. ஆன்மீகத்தில் பிடிக்கக்கூடிய ரயில் தண்டுவாளம் மாதிரி அமாவாசையும் பௌர்ணமியும் இது ரெண்டும் பிடிச்சி போனால் தான் ட்ரெயின் போனது மாதிரி நம்ம போக முடியும். இதில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிச்சாலும் வண்டி ஓடாது. புரியுது எனக்கு சொல்லுது. அப்போ அதுக்கு ரகசியம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சா கூட நமக்கு பிரச்சனையாக. அதனால் அதை வந்து அவ்வளோ ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது கூட இந்த பரதேசியை பொறுத்தவரை வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ இதில் நின்னா என்ன வரும், அதில் நின்னா என்ன கிடைக்கும், இந்த கேள்வியெல்லாம் பிறக்கும்ல. எதிர்பார்ப்புகள் அப்படி போயிடுங்க சார். அப்போ அதுக்குள்ளே நம்ம போக இதுக்கு வந்தால் இது வரும், இது இப்போ நீங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் இதில் இந்த தண்டவாளத்தில் காலை வச்சுன்னு வச்சுக்கீங்க, உனக்கு நான் 3.5 பவுன் செயின் கிடைக்கும்னு சொல்ல போகிறேன். இந்த தண்டவாளத்தில் ஒரு காலை வச்சு ரெண்டும் ஒன்றா நவுத்தணும்னு வச்சுக்கோ, 100 பவுன் கிடைக்கும்னு சொன்னால் ஆசை வரும்ல. வருமா வராதா? வரும் சார். அப்போ 2 காலம் வச்சுட்டு வலிக்கிட்டு போகும்போது கால் கிளியுதா புண்ணாகுதான்னு இருக்காது. நமக்கு ஆசை எதில் இருக்கும்? 100 பவுன் மேலேயே இருக்கும். சரியா? 100 பவுன் அங்கே இருக்கு, போய் எடுத்துக்கணும்னு சொல்லும் போது அங்கே போகிறதுக்குள்ளே இங்கே பாதி கால் இருக்காது. புரியுதானே? அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம். ஆசையை நிறைய கொடுக்கும், அதுக்குள்ளே நம்ம உள்ளே போகணும். இப்போ ஏற்கனவே இருக்கிறது அநியாயத்துக்கு பேராசை ஒழிச்சு போய் தெரியுன்னு சொல்கிறோம். நான் அதை கலைஞ்சு அதை வந்து நமக்குள்ளே ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், விபரீதமான ஆசை வருவோம். ஒரு விஷயம் கிடையாது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை கழுதி நமக்கு தான் வேணும்னு ஆசை வரும். வேண்டாம். இதில் எத்தனை பேருக்கு வந்து இது பகவத்கீதையை படிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பகவத்கீதையை படிச்சிங்கன்னா நீங்கள் கேட்குற இந்த பேராசை இந்த இதெல்லாம் அதில் வந்து தொலையும். எத்தனாவது பகுதி வருதுன்னா பகவத்கீதையில் 363வது பகுதியில் வரும். 6 பக்கத்தில் வரும். 363 தொடங்கும், 6 பக்கத்தில் வரும். இதுக்கு மேலே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதை வாங்கி படிச்சுக்கணும். இது சாமி 6 பக்கத்தும் படித்து முடிச்சுட்டு கடைசி பகவத்கீதைக்கு 4 முறை கழிச்சு போட்டு போயிடணும். நான் படித்து கிழிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி இல்லை, அதை கரெக்டாக அந்த 6 பக்கத்தை முழுமையாக படிச்சுன்னா கடைசியில் நீயே கோபம் உனக்கு ஒன்றே அறியாமல் வந்து அது கிழிச்சு போடணும். அதுக்கு என்ன செய்ய? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஒரு பகவத்கீதை போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ பைபிள் எப்படி போட்டாங்க? புதிய ஏற்பாடு. ஒரிஜினல் பைபிள் வந்து பழைய ஏற்பாடு. இப்போ இவங்க புதிய ஏற்பாடு போட்டுக்கிறது டூப்ளிகேட்டு. இவங்க இஷ்டத்துக்கு நிறையா கற்பனையை போட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா குரூப்பும் பகவத்கீதை அப்படி தான் போட்டுருக்கு. எப்படி? ஆமாம், அது 2 பகவத்கீதையும் நான் படிச்சிருக்கேன். அதனால தான் நம்ம அதில் இருக்கிற குறை நிறைய சொல்ல முடியுது. பகவத்கீதை அநியாயத்துக்கு போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவை சொல்கிறதுக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எழுதினவன் அறிவுரை சொல்கிறான், இவன் அவருக்கு கீதை சொல்கிறான். புரிஞ்சுதா? அப்படிலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது என்ன பண்ணுறது? அப்போ நம்ம படிக்கிற மக்கள் வந்து எது உண்மைன்னு அவனுக்கு என்ன தெரியும்? புரிஞ்சுதுங்களா? எனக்கு 2 கீதையுமே இருக்குது. பழைய பகவத்கீதையும் இருக்குது, இவங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவும் இருக்குது. பாவிலாம் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்களா, வர்றவங்களை நாசம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். வேறு என்ன செய்ய முடியும்? பகவத்கீதையை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்டாக படித்து பொருள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் புத்திசாலி ஆகிடுவீங்க.
பௌத்திகீதை கதை படிக்கிறது மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா புத்திசாலி ஆக மாட்டீங்க. பொறுக்கி முல்லை மாதிரி முடிச்ச மாதிரி ஆகிடும். பௌத்திகீதையில் இருக்கிற விஷயம் சொல்லிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம், ஏய் நான் பௌத்திகீதை படித்தவன்டா அப்படின்னா, அம்மா பௌத்திகீதை படித்து தேர்ச்சி பெற்றவரா, இவருக்கு எல்லா சூட்சுமமும் தெரியும் அப்படின்னு வெளியில் இருக்குன்னு நினச்சிக்கலாம். அவ்வளோதான். பௌத்திகீதை படிக்கிறனாலே அந்த இதுக்குள்ளே தான் போவாங்க. ஆனால் பொருள் புரிஞ்சு அதுக்கு உள்ளர்த்தம் தெரிஞ்சு படித்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அறிவாளியாகவும் ஆயிடுவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தெரிஞ்சதா? ஆனால் அப்படி படிக்க மாட்டாங்க. மேலே அப்படியே கதை படித்தது மாதிரி படிச்சுட்டு போகும்போது நமக்கு இன்னும் அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், இந்த அதை கூட்டிகிட்டு போயிடணும், இதை வந்துட்டு போயிடணும், இப்படிதான் வரும். அதில் இது பைபிளில் புதிய ஏற்பாடில் சொன்ன பார்த்தா, நீ என்ன வேணாலும் செய், ஞாயிற்றுக்கிழமை மண்டி ஓட்டி என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு சொல்கிறாங்களாமே. அதை வச்சு தான் அவங்க மக்களை திரட்டுறதே. இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் அவங்க கிறிஸ்டினில் எல்லாத்தையும் திரட்டி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஏது வேணாலும் செஞ்சுக்கோ, நீ ஒரு வாரத்திலேயே நீ பாவம் மன்னிப்பு கேட்டால் உனக்கு முடிஞ்சு போயிடும்னு சொல்லி இப்படி தான் அவங்க திரட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பொய்யா இப்போ சொல்லக்கூடியது பௌத்திகீதையிலையும் இருக்கு. எப்படி நீ சகல விஷயமும், அதாவது சகல காரியங்களும் செய்தால் அது நான் செய்ததாக எண்ணிக்கொண்டு நீ செய்தால் அது என்னை எப்படி என்ன நினைச்சிச்சுங்க என்ன சாரம். சகல காரியங்களும் நீ செய்தால் அது நான் செய்ததாக எண்ணிக்கொண்டு நீ செய்தால் அது என்னை சேரும். இது பௌத்திகீதை சுத்தம். அவ்வளோதான். அந்த இது கொஞ்சம் இதுதான் மாறும். ஆனால் அவன் பிடிச்சிக்கிட்டு அப்படியாவது போகிறான், இவங்க பிடிச்சிக்கிட்டு இப்படியாவது வராங்களா? வரவும் மாட்டேக்காங்க. எப்படி